நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து விசிட்டிங் கார்டு டிசைனிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் என்ன கொடுங்க, என்ட்ரு கொடுத்துட்டு 3:2 அதாவது 3:2 சைஸ் கொடுத்து இன்ச்சஸில் கொடுத்துட்டு எஃப் அமுக்குங்க. எஃப் அமுத்து அடுத்து கண்ட்ரோல் ஓ கொடுங்க. கண்ட்ரோல் ஓ கொடுத்தா பேஜ் ஓப்பன் ஆகும். நான் ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதே மாதிரி தான் இப்போ நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். இதே மாதிரி தான் இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து ரெடி பண்ண போகிறேன். இதே மாதிரியே ஸோ எஃப் அமுக்குன்னா இந்தமாரி வரும். நல்லா நீங்கள் பாருங்கள். எஃப் அப்படின்றது அமுக்குன்னா இந்தமாரி மாறி மாறி வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் அப்படின்னு கொடுக்குறேன். நியூ லேயர் போடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா M2ல் செலக்ட் பண்ணி லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி இழுக்கிறேன். இந்த பக்கமாக இழுக்கிறேன். இழுத்துட்டு இப்போ நான் கிரேடினெட் அதில் போய்ட்டு ஜியை செலெக்ஷன் பண்ணுறேன். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்தா டீசெலக்ட் ஆகிடும். இதை நான் எதுவும் சும்மா பக்கத்தில் எடுத்து வந்து வச்சுருக்கேன். கண்ட்ரோல் ஓ கொடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்து இதை நான் என்ன பண்ணுறேன்னா அதேமாதிரி எஃப் கொடுத்தீங்கன்னா மாறும். அது எஃப் கொடுத்திங்கன்னா 3 ஜூம் இனில் வரும். 3 டைப்பில் வரும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தா ஜூம் இன், கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தா ஜூம் அவுட்டு. ஸோ திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன், பென் டூல் வச்சு கட் பண்ணுறேன் பாருங்கள். பி தான் வந்து ஷார்ட்கட் பென் டூலுக்கு. இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு திருப்பி இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே கிளிக் பண்ணுறேன், இல்லை இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். தவறாக என்ன கிளிக் பண்ணேன், கண்ட்ரோல் இசட் கொடுத்துங்க. கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்து டெலிட் கொடுக்குறேன். டெலிட் ஆகுது. இப்போ லைட்டாக இது தெரியுது. M2 போட்டு இல்லை ரைட்டில் கிளிக் பண்ணி இந்த பக்கம் லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி இந்த பக்கம் எடுங்க. எடுத்துகிட்டு டெலிட் கொடுத்தா டெலிட் ஆகிடும். ஸோ அடுத்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த லேயர் போட போகிறேன். அது கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் நியூ லேயருக்கு எஃப் நீங்கள் அழுத்தினீங்கன்னா அதே மாதிரியே வரும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் கொடுத்துட்டு இப்போ திருப்பி நான் இன்னொரு லேயர் போடுறேன். போட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். வச்சுட்டு அதேமாரி ஃபஸ்ட்டு எப்படி கலர் கொடுக்கணும் அதேமாரி ரெண்டாவது கொடுக்குறேன். கொடுத்துட்டு திருப்பி பென் டூலை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த கார்னரில் எந்த இடத்துல கட் ஆகுதோ அங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு. திருப்பி கண்ட்ரோல் என்ட்ரு கொடுக்குறேன். கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்து டெலிட் பண்ணால் உள்ளே கிட்ட தான் டெலிட் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுங்க. அவுட்ரு டெலிட் ஆகிடும். கண்ட்ரோல் டி கொடுத்து இப்போ உள்ளே தள்ளுங்க. லைட்டாக பாருங்கள், டெலிட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெட் கலரா, ஓகே. இப்போ ரெட் கலர்னால் அடுத்து திருப்பி ரெட் கலர். இப்போ திருப்பி இன்னொரு லேயர் போட போகிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன கொடுங்க திருப்பியும். அப்படி சரி இருங்க. இல்லைனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், நம்ம இதுக்கு வந்து ட்ராப் ஷேடோன்னு இருக்கும். ஷேடோ கொடுத்துட்டு வந்துடலாம். இதில் போய்ட்டு 125 செட் பண்ணுங்கள். மல்டிப்ளேன்றதை ஸ்க்ரீனாக மாற்றுங்க. 125 செட் பண்ணுங்கள் கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி. 125 இல்லைனா 135 செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு நார்மல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நார்மல் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் 145 இருக்குது பாருங்கள். 100 கரெக்டாக 35, 36 அந்தமாதிரி செட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு செட் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதேமாரி இப்போ இதுக்கும் பண்ண போகிறேன். அடுத்து இந்த லேயர் கிளிக் பண்ணிங்க. ஆட்டோ லேயர் செலக்டில் போடுங்க மேலே. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பி ட்ராப் ஷேடோவில் போய்ட்டு அதேமாரி நம்ம 135 அதுமாரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இதில் வந்து நார்மல் கொடுத்துருங்க. ஓகே. நான் என்ன பண்ணுறேன்னா நான் நார்மல் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து வந்து இன்னொரு லேயர் வந்து போட போகிறேன். நியூ லேயர் ஓப்பன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எம் கொடுக்காதீங்க. எப்பயுமே கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ஆகிடும். கொடுக்காதீங்க. அது ஒன்றும் இல்லை பிரச்சனை. அது வந்து இமேஜ் ரெடின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஃபோட்டோஷாப்பில் போய்டும். சரி ஓகே. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன கொடுத்துட்டு திருப்பி நியூ லேயர் ஓப்பன் பண்ணிட்டு M2ல் செலக்ட் பண்ணி இந்த பக்கம் இழுத்துட்டு இப்போ வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். ரெட் கலர் ஃபுல்லாக கொடுத்துட்டு G2வில் ஃபுல்லாக கொடுத்துட்டு நான் கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். அன்செலக்ட் ஆகிடும். இப்போ நான் ஒரு லேயர் இன்னொரு லேயர் கீழே போனோன்னா என்ன பண்ணணும்னா கண்ட்ரோலை பிடிச்சிட்டு ப்ராக்கெட் பட்டனை மாற்றி கிளிக் பண்ணுங்கள், போயிடும். இப்போ அதேமாரி இன்னொரு லேயர் போட்டிருக்கேன். போட்டு ஜி செலெக்ஷன் பண்ணி ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணுறேன். ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இதில் ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். டி கொடுத்து இந்த போதை செலெக்ஷன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒயிட் கலர் கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ லைட்டாக ஜூம் இன் பண்ணுறேன்.
ஜூம் இன் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் போய்ட்டு பிளெண்டிங்கில் போய்ட்டு லைட்டாக இது பண்ணுறேன். ஓகே, இப்போ இதே நான் டூப்ளிகேட் போட்டு எல்லா இடத்தையும் செட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், தனித்தனியாக பண்ணுறதுனால பண்ணுங்கள், இல்லை டூப்ளிகேட் போட்டு செட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஜே தான் வந்து டூப்ளிகேட்டுக்கு. லேயரை வந்து ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் வைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுக்கு வந்து கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு ப்ராக்கெட் பட்டனை செலெக்ஷன் பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகும். அந்த எந்த லேயரும் உங்களுக்கு ஜூம் இன் பண்ணுமா ஜூம் அவுட் பண்ணணுமா அப்படின்றதுக்குனா கண்ட்ரோல் T கொடுங்க, கண்டிப்பாக செலக்ட் ஆகும். இதை நான் டூப்ளிகேட் போட்டு திருப்பி அது மேலே வைக்கிறேன். காரணம் என்னென்னா ஒரு விசிட்டிங் கார்டில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் எல்லா பக்கமும் இதேமாரி நான் செட் பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியாக இல்லைனா சாரி மன்னிச்சுங்க. ஏன்னா லேப்டாப் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. சிஸ்டம் வந்ததுனால கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்மளுடைய நோக்கம் எடிட்டிங் கற்றுக்கணும். கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் இன் ஆகும். இது நீங்கள் அம்புக்குறியால் வந்து இது பண்ணிக்கலாம், இல்லை டபுள் கிளிக் பண்ணி ஏற்றும் போது இது மாதிரி வைக்கலாம். பட் ஆனால் ஒரு சில டைமில் சைஸ் வந்து வேறு மாதிரி மாறிடும். பாருங்கள், கண்ட்ரோல் லிசட் கொடுங்க. நீங்கள் எதனா தேவையில்லாத இதுவில் போயிட்டீங்கன்னா கண்ட்ரோல் லிசட் கூட திருப்பி வந்துடும். இன்னொரு தடவை வெளியே வரனா கண்ட்ரோல் ஆல்ட் இசட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு தடவை வெளியே வந்துடும். அதாவது ஒரு தடவை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் இசட் கொடுங்க. 2 தடவை தப்பு பண்ணிட்டீங்கன்னா 2 ஸ்டெப் பேக் வரனா கண்ட்ரோல் ஆல்ட் இசட் கொடுக்கணும். இதான் நான் இப்போ சொன்னது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்க போகிறேன். ஜூம் இன் பண்ணிட்டு அந்த இதில் செட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்தமாரி தள்ளிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக 4 நாள் ஆகும் போகுது. போகிற போக்கு அப்படி தான் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம அதுக்கு பதில் கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துட்டு இதுமாரி ப்ளஸ் கொடுங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல தூக்கி செட் பண்ணிட்டேன். ஓகே, கொஞ்சம் கிராஸாகவும் செட் பண்ணுறேன். ஏன்னா லோகோ வைக்கிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கிராஸாக செட் பண்ணுறேன். ஓகே, திருப்பி நான் இதை இன்னொரு டூப்ளிகேட் போட்டு இந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன். ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாத எப்படி சொல்கிறது, லோகோ வைக்கணும் கண்டிப்பாக. முக்கியமாக இப்போ டெக்ஸ்ட்டு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுறேன். சித்ரா கமர்ஷியல் ஆர்கனைசேஷன், கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா திருப்பி கீழே வரும். இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஃபாண்ட்டு, செகண்டில் ரெகுலர் அப்படின்றது வந்து டைப்பு, எந்த மாதிரி டைப் வேணுன்றது. மூணாவதாக இருக்கிறது வந்து டெக்ஸ்ட்டோட சைஸு, அதுக்கப்புறம் வந்து கலர்ஸு, அதாவது பெண்டு போடணுமா, அதாவது டெக்ஸ்ட்டை வந்து பெண்டு போடணுன்னா அது கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தா என்ட்ரு இதுவாகிடும். கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நேம் சேவ் ஆகிடும். திருப்பி அதை எதனா மாடிஃபை பண்ணணுன்னா அதே லேயரில் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ட்ரோல் T கொடுத்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஜூம் இன் பண்ணிட்டேன். ஓகே, நான் இப்போ ஜூம் இன் பண்ணிட்டு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து இந்த லோகோ வந்து அந்த காப்பி பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். கண்ட்ரோல் J கொடுக்குறேன். அதாவது கண்ட்ரோல் J கொடுத்துட்டு இப்போ நான் இதுலேருந்து இதை ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜூம் அவுட் பண்ணுறேன். கண்ட்ரோல் T கொடுத்து ஆல்ட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி அப்படியே பேடில் டச் பேடில் இது பண்ணுறேன். மேலே ஒயிட்டாக தெரியுது, M2வில் போட்டு டெலிட் பண்ணுறேன். திருப்பி M2 இந்த பக்கத்தில் கண்ட்ரோல் D கொடுங்க, டீசெலக்ட் ஆகிடும். திருப்பி M2 போட்டு திருப்பி நான் டெலிட் பண்ணுறேன். M2னால் அந்த ரெக்டாங்கிள் டூல் மூலையில் இருக்குது பாருங்கள், அதான். ஸோ ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட் தான். இதுக்கு மேலே டெக்ஸ்ட் பண்ணிட்டா ஓகே, ஒரு வேலை முடிஞ்சுது. ஸோ அதனால் டெக்ஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ அதாவது இந்த மாதிரி இருக்குல்ல, அதாவது இந்த PNG இமேஜஸ், PNGயில் இதுலேயே இருக்கும். ஃபோட்டோஷாப்லேயே வந்து ஷேப்ஸில் தனியாகவும் இருக்கும். நம்ம இல்லைனாலும் இதை செலெக்ஷன் பண்ணி எடுத்து மாதிரி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு W டூல் போட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் C கொடுத்துட்டு இங்கே நம்ம ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன கொடுத்து நியூ லேயரை போட்டு அந்த W டூல் போட்டு திருப்பி செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் V கொடுக்கணும். சொல்கிறது புரியுதா? அதாவது நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ணி வச்சுருக்க பேஜில் போயிட்டு எது தேவையோ அது W டூல் போட்டு மேஜிக் டூல் போட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் C கொடுத்துட்டு திருப்பியும் நம்ம லேயருக்கு வந்து ஒரு லேயர் புதுசாக போட்டு திருப்பியும் W டூல் போட்டு செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் V கொடுக்கணும். அங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி இங்கே எடுத்தாந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி, ஓகேவா? இது வந்து U செலெக்ஷன் பண்ணுங்கள். Uவில் போய்ட்டு ஷேப்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் என்ட்ரு கொடுங்க. எந்த ஷேப் வேணுமோ கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்து திருப்பியும் கிராடியன்ட் டூல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, வேறு எதனா அதில் மிஸ் ஆகிருக்கா? ஓகே, ஃபோன் நம்பர் இருக்குது. இப்போ இதை நான் வந்து அதேமாரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் டபிள்யூ டூல் செலக்ட் பண்ணியிருக்கேன். எந்த லேயர் முதல்ல பார்க்குறேன் தெளிவாக, எந்த லேயர், ஏன்னா வேறு எதனா லேயர் கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் எந்த லேயர்னு பார்க்குறேன். இந்த லேயரா, லேயர் 11 இருக்குது. இதுக்கும் போய் ஒரு தடவை ஹைட் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இருங்க. ஓகே, இந்த லேயர் தான். டபுள் டூல் போட்டு செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி இங்கே வந்து நியூ லேயர் போட்டுட்டு திருப்பி Ctrl+Shift+V கொடுக்குறேன், வந்துடுச்சு. ஓகே, Ctrl+T கொடுத்து இப்போ திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா, லைட்டாக ஜூம் அவுட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை அம்புக்குறியால் பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து வைக்கனாலும் வைக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான், என்னுடைய விருப்பம் இல்லை, உங்களுடைய விருப்பம். ஏன்னா நீங்களும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, லைட்டாக ஜூம் இன் பண்ணுறேன், இல்லை ஜூம் அவுட் பண்ணி கீழே வைக்கிறேன். ஆர்டர் பண்ணனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஆர்டர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி தான் இப்போ தனித்தனியாக அது டெக்ஸ்ட் கொடுங்க. கலர் சேஞ்ச் பண்ணால் மேலே போய்ட்டு பிளாக் கலர் இருக்கும், அந்த கலரில் போய்ட்டு ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. www.chitra கமர்ஷியலாக இருக்கும், ஷார்ட்கட் ஷார்ட்டாக co/com போட்டுன்னு நினைக்கிறேன். Ctrl+T கொடுத்துட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சும்மா இப்போ எல்லாத்தையும் நான் முதல்ல டெக்ஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தனித்தனியாக இப்போ அடுக்க போகிறேன், அதான் பண்ண போகிறேன். ஸோ லைட்டாக நல்லா நான் என்ன பண்ணுறேன், ஜூம் இன் பண்ணுறேன். மெயில் ஐடி தான் அங்கே வைக்கணும். நான் சும்மா எல்லாத்தையும் டெக்ஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு லேயர் போட்டு என்ன செலெக்ஷன் பண்ண போகிறேன்னா, மெயில் ஐடி சித்ரா CHITRA, எங்கள் அம்மா பேர் தான் சித்ரா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 07 அட்டுக்கு வந்து ஷிஃப்ட்டு பிடிச்சி 2 அமுக்கணும், @gmail.com. ஓகே, Ctrl+Enter கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, செட் பண்ணுறேன். கீழே வந்து வெப்சைட்டு. ஓகே, திருப்பி இது வந்து மெயில் ஐடி வந்து இந்த இதில் செட் பண்ணுறேன். அடுத்து வந்து லொக்கேஷன் வந்து உங்களுடைய லொக்கேஷன் கொடுத்துங்க, உங்களுடைய விருப்பம் தான். இல்லை நம்மளுக்கு தேவை சும்மா ரெடி பண்ணுறோம், நான் சும்மா ரெடி பண்ணுறேன். நீங்கள் உண்மையிலுமே உங்களுக்கு எது ரெடி பண்ண போகிறீங்களோ அதேமாரி அதுக்கேற்ற லொக்கேஷனை கொடுத்துங்க. ஃபோன் நம்பர் அதேமாரி கொடுங்க. நான் வந்து சும்மா 3/5 முருகன் கோவில் ஸ்ட்ரீட் அப்படின்னு கொடுக்குறேன். டீ கொடுத்தீங்கன்னா Ctrl+T கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். இப்போ நான் செங்கல்பட்டு ஃபுல்லோடைய என்னுடைய ஃபுல் அட்ரஸையும் போட்டேன். ஸோ இப்போ நான் இதை ஆர்டர் பண்ணால் கரெக்டாக என்னுடைய லொக்கேஷன் வந்து கொஞ்சம் இதுவாக தெரியுது, அது கம்மியாக தெரியுது. கம்மியானால் கொஞ்சம் வந்து ஜூம் அவுட் பண்ணி பார்த்த மாதிரி தெரியுது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணோன்னா மேலே கரெக்டாக இப்போ இருங்க, நான் இப்போ ஆர்டர் பண்ணுறேன் பாருங்கள். Ctrl+T கொடுத்து திருப்பி நான் லைட்டாக மேலே ஏற்றுறேன் திருப்பி. ஸோ இப்போ இந்த லேயரில் போய்ட்டு திருப்பி நான் என்ன பண்ணுறேன், Ctrl+T கொடுத்து திருப்பி அதை நம்ம இதான், ஏன்னா ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தோன்னா இருங்க தேவையில்லாத ஒரு லேயர் இருக்குது, அதை டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, டெலிட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து இந்த சைடில் வந்து லேயர் பாக்ஸில் கண் தெரியுது பாருங்கள், அந்த கண் வந்து ஹைட் பண்ணி பார்க்குறது. உங்களுக்கு எதனா ஹைட் பண்ணணும்னா ஹைட் பண்ணி பார்க்குறது. இப்போ திருப்பி இன்னொரு லேயர் போட்டிருக்கேன். போட்டு வந்து சும்மா என்னுடைய நம்பர் இல்லை இது, நான் சும்மா நம்பர் போடுறேன். போட்டு ஸோ இந்தமாரி நான் செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இதுவும். இங்கே செலக்ட் பண்ணிட்டேன், இன்னொரு லேயர் போட்டேன். திருப்பி டபுள்யூ டூல் போட்டு இந்த செலக்ட் பண்ணுறேன். Ctrl+Shift+V கொடுக்குறேன், வந்துடுத்து. திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா, டபுள் கிளிக் பண்ணி லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஜூம் இன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு இங்கே ஜூம் அவுட் பண்ணுறேன். ஓகே, நம்ம பார்த்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அங்கே வேணும்னா நீங்கள் வேறு எதனா வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுடைய கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அது வைக்கனாலும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய விருப்பம் அது. இப்போ Ctrl+S கொடுத்திங்கன்னா சேவ் ஆகிடும். அதுலேயும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. PSD வேணுமா இல்லை வந்து JPEG வேணுமா அப்படின்னு கேட்கும். நிறைய டைப்ஸ் இருக்குது, நீங்கள் எந்த டைப் வேணுமோ அந்த டைப்பு நீங்கள் வந்து
சேவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபோட்டோஷாப் கற்றுக்க முடியும், டிசைனிங் கற்றுக்க முடியும், எடிட்டிங் கற்றுக்க முடியும். இல்லைனா வீடியோ எடிட்டிங் நான் அடுத்த வீடியோ போடுறேன், டிசைனிங்ஸும் போடுறேன், எது வேணாலும் போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ ஓகே, என்ட்ரு கொடுங்க, சேவ் ஆகிடும். சேவ் ஆகிடுச்சு. ஓகே, நான் இதை சேவ் பண்ணலை, ஏன்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு நான் ஏற்கனவே வச்சுருக்கேன் இதை.